கூட இருக்கிறவரே டிஜிபி பாதுகாப்பு இந்த மாதிரி வீடியோ அச்சுறுத்தப்பட்டு அது ஒரு காவலர் வந்து கேட்டகிரி ரவுடிகளை தொடர்ந்து என்னோட வீடு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக தொடர்ந்து இந்த சம்பவத்தை இந்த மாதிரி பிரச்சனை அஜித் கூட இருந்தவரா நம்ம அந்த வீடியோ வெளியிட்டோம். கோயில் பணியாளர் முக்கிய சாட்சியான கோயில் பணியாளர் அவரை வழக்கில் சேர்க்கலையே ஒன்று. அது கைது செய்யப்பட்ட தனிப்படை காவலர் ராஜா தனக்கு மிரட்டல் விடுத்துவதாகவும் உயிருக்கு அச்சுறுத்தலுவதாகவும் கூறி பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றம் மூலமாக டிஜிபிக்கு கொடுத்திருக்காரு. திருப்பவனம் அஜித்குமார் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு முக்கிய சாட்சியான கோயில் பணியாளர் சதீஸ்வரன் பாதுகாப்பு பணியாளர் வந்திருக்காங்க. அஜித்குமார் படுகொலை வழக்கு மிகவும் உணர்ச்சிபூர்வமான ஒரு வழக்காக, தேசிய அளவில் கவனத்தை இருக்கிற ஒரு வழக்காக மாறி இருக்கிறது. அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள், அதாவது சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள் அஞ்சும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் சென்றிருந்த போது கூட என்னிடத்தில் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் குறிப்பிட்ட அந்த நபர்களை நான் சந்திக்கவில்லை, காணவில்லை. ஆனால் அங்கிருந்தவர்கள் அஜித்குமார் குடும்பத்திற்கே அச்சுறுத்தல் இருக்கிறது, பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே தமிழ்நாடு அரசு, குறிப்பாக காவல்துறை, அஜித்குமார் குடும்பத்திற்கும் அந்த வழக்கின் சாட்சிகளுக்கும் உடனடியாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய போலீசார் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அந்த திருப்பவனம் அஜித்குமார் மேலே புகார் கொடுத்தாங்க. நெக்கிகா தற்போது வரைக்கும் தலைமுறையில் இருக்காங்க. அவங்க மேலே இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வாங்கிக்கிறவரை மோசடி புகார்லாம் இருக்குது. அவர் மருத்துவர் அல்ல, அவர் ஒரு PhD முடித்தவர் என்று தெரிய வருகிறது. டாக்டர் நிகிதா என்பவர். அவருடைய குடும்பத்தினர் மீதே பண மோசடி வழக்கு இருப்பதாகவும் இப்போது ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய இந்த நடவடிக்கைகள் குறித்து புகார் பெற்று உரிய விசாரணை நடத்த வேண்டிய தேவை உள்ளது. அவர் அந்த கோவிலுக்கு நகையை கொண்டு வந்தாரா என்கிற சந்தேகம் இப்போது எழுப்பப்படுகிறது. ஆகவே அந்த பின்னணியை கண்டறிய வேண்டியது இந்த வழக்குக்கும் அவசியமானதாக தெரிகிறது. அவருக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் நீதிமன்றத்திலே அரசு தரப்பில் அது மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற கேள்விகள் அவரை சுற்றி ஏராளம் எழுந்திருக்கிற சூழலில் தனி வழக்காக பதிவு செய்து அவரை விசாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எங்கே நடந்துச்சு? தமிழ்நாடு காப்போம்னா வரவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அதிமுக இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அவருடைய
தமிழ்நாடு காப்போம் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஆனால் பாஜக, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களோடு சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தேசத்திற்கே அவர்களால் ஆபத்து என்று அகில இந்திய அளவில் சங் பரிவார்களுக்கு எதிராக மக்கள் அணிதிரண்டு வரும்போது தமிழ்நாட்டை காக்க புறப்படுகிற அதிமுக தலைவர் சங்க பரிவாரங்களோடு செல்வது என்பதுதான் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அவங்கள கைது செய்ய சொல்கிறீங்களா? போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதை ஏற்கனவே நான் வரவேற்று கருத்து சொல்லியிருக்கிறேன். வழக்கு பதிவு செய்ததோடு நின்று விடாமல் அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும். தமிழக பள்ளி கல்வித்துறை மத்திய அரசு 1200 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யா போய் சொல்லியிருக்காரு. ஆனாக்கா தேசிய கல்விக் கொள்கையில இணைஞ்சாதான் அந்த பணத்தை நாங்கள் விடுவிப்போம் அப்படின்னு புதுக்கோட்டையில் அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு சார். எந்த அமைச்சர்? அன்பில் மகேஷ். இல்லை தேசிய கல்விக்கு மத்திய அரசு 1200 கோடி ரூபாய் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையில இணைஞ்சாதான் அதை நாங்கள் விடுவிப்போம் அப்படின்னு யார் சொல்கிறது? அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு ஆமாம், அதுதான் நீண்ட காலமாக அதுதான் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. அதான் இது சம்பந்தமாக ஏற்கனவே பலமுறை கருத்து சொல்லியிருக்கிறோம். அமைச்சரோடு சேர்ந்து தமிழகத்தைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய ஒன்றிய கல்வி அமைச்சரை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் கூட இது தொடர்பாகத்தான் பிரதமரை சந்தித்து முறையிட்டார் என்பதை நாம் அறிவோம். முதலமைச்சரே நேரில் சென்று பிரதமரை சந்தித்து முறையிட்ட பிறகும் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்க அவர்கள் தயாராக இல்லை, நிதியை ஒதுக்க தயாராக இல்லை என்பது எந்த அளவுக்கு அவர்கள் தமிழ்நாட்டின் மீது கரிசனம் உள்ளவர்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்து கொண்டு அவர்கள் திமுகவுக்கு எதிராக செய்வதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவர்கள் தராமல் முடக்குவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது. அது திமுக கட்சிக்கு எதிரானதல்ல, அரசுக்கு எதிரானதல்ல. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பற்றி நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. காவல்துறையில் நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு, ஜனநாயக அணுகுமுறை உள்ளவர்களும் உண்டு, மூர்க்கமான அணுகுமுறை உள்ளவர்களும் உண்டு. காவல்துறைக்கு பொதுவாக மக்களோடு நல்ல உறவை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் பயிற்சி தேவைப்படுகிறது. மக்களிடத்திலே அணுகுகிற முறை பல வன்முறைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அவங்க வீம்புக்காக பேசுகிறாங்க, அரசியலுக்காக பேசுகிறாங்க.